கிறிஸ்பியாக ரொம்பவே க்ரன்ச்சியாக மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் ஒரு ராகி ஸ்டிக் கூடவே ரொம்பவே சாஃப்டாக இருக்க திணை பனானா குக்கீஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ராகி ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு இதை ராகி மாவு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் அதில் ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பொதுவாகவே ராகியில் சின்னதாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுக்கும்போது அந்த கசப்புத்தன்மை இருக்காது. இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக சின்னதாக ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதையை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பட்டர் கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர். டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரையும் பட்டரும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. இப்போது இது கூட அரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சர்க்கரையும் பட்டரும் இந்த அளவுக்கு க்ரீமியாக ஆகி வரணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது கூட வறுத்து ஆற வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கைகள்லையே நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக பிசைஞ்சால் போதும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா பட்டர் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை திரட்ட போகிறேன். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் மாவை திரட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போது இதையை ஒரு பவுலில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்போ தான் மாவு நல்லா செட் ஆகும். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண போகிறேன். இப்போது ஃப்ரிட்ஜில் இருக்க மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு பட்டர் பேப்பர் மேலே வச்சு இந்த மாதிரி உருளை மாதிரி உருட்ட போகிறேன். ரொம்ப பெரிய ஸ்டிக்காக உருட்ட வேண்டாம், ஒரு மீடியம் ஹைட்டில் இருக்க ஸ்டிக்காக உருட்டிக்கோங்க. ஏன்னா பட்டர் பேப்பர்லேருந்து எடுக்கும்போது உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. உருட்டி எடுத்த ஸ்டிக்கை மேலே ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். நான் மிச்சம் இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி ஸ்டிக்காக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் இதையை லோட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி எடுத்ததும் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் ஸ்டிக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பி ஆகும். இந்த ஸ்டிக்கை பல்லு முளைக்கிற குழந்தைங்களுக்கு டூத்திங் ஸ்டிக்காக கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே சாஃப்டான திணை பனானா குக்கீஸ். இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு திணை மாவு எடுத்துக்கிறேன். நான் தனியாக கடையிலேருந்து திணை மாவு வாங்கலை, வீட்டில் இருக்க திணையை வறுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி சலித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காய். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்க போகிறேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பழம் எடுத்துக்கலாம். நான் செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு அரை பழம் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இதையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல, பெரிய கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பட்டரும் சர்க்கரையும் விஸ்கு வச்சு அடித்ததுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக இருக்கும். அது கூடவே இந்த பழத்தை நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட போகிறேன். பழம் சேர்த்துருக்கங்காட்டி உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது பரவாயில்ல. இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க தினை மாவையும் சேர்த்துக்கிட்டு கைகள்லேயே நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். கடைசியாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்.
ஆனால் இது தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா நல்ல மாவு செட் ஆகிடும். இப்போது நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக பட்டரை உள்ளங்கையில் தடவிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியில் எடுத்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கிட்டு கைகள்லேயே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு நான் வரிசையாக அடுக்கிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த பிஸ்கெட்டை லோட் பண்ணிடலாம். 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்ததும் ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சுருங்க. இந்த குக்கி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் தாராளமாக கொடுக்கலாம். இதில் பழம் சேர்த்துருக்கங்காட்டி இதோட லைஃப் வெறும் 2 நாள் தான். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.